வானிஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பின்னாடி தெரிகிற பவானிசாகர் டேமோட வரலாறு தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டின் மிக முக்கிய நீர்ப்பாசன திட்டங்களில் ஒன்றான கீழ் பவானி திட்டம், அதாவது பவானிசாகர் அணையின் முழு வரலாற்றை பற்றி பார்க்க போறோம். இந்த அணை ஏன் கட்டப்பட்டது? இந்த திட்டத்தை யார் உருவாக்கினார்கள்? யார் அனுமதி அளித்தார்கள்? எந்த ஆட்சி காலத்தில் கட்டுமானம் தொடங்கியது? ஒமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் பங்களிப்பு, பெருந்தலைவர் காமராஜரின் பங்களிப்பு, கட்டுமான பணிகளின் சவால்கள், அணையின் தொழில்நுட்ப விவரங்கள், கால்வாய் அமைப்பு, எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறுகின்றன, இன்றைய முக்கியத்துவம், சுற்றுலா தகவல் ஆகியவற்றை தெளிவாக எடுத்துரைப்போம். இப்போ 1940களில் கொங்கு மண்டலத்தின் பல பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவியது. மழை பெய்தாலும் கூட பவானி ஆற்றில் வந்த பெரும்பாலான தண்ணீர் சேமிக்கப்படாமல் காவிரி வழியாக சென்றுவிடும். இதனால் ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் விவசாயிகள் வெறும் மழையை மட்டுமே நம்பியிருந்தனர். ஒரு ஆண்டு மழை பெய்யவில்லை என்றால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சாகுபடி இல்லாமல் போய்விடும். இந்த நிலையை மாற்ற பவானி ஆற்றின் நீரை அணை கட்டி சேமித்து கால்வாய்கள் மூலம் வறண்ட நிலங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணமே கீழ்பவானி திட்டமாக உருவானது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முன்னுரிமை அளிக்கப்பட்ட பெரிய நீர்ப்பாசன திட்டங்களில் இதுவும் ஒன்று. 1947இல் அனுமதி வழங்கப்பட்டு 1948இல் கட்டுமான பணிகள் தொடங்கின. அப்போது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த ஒமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆட்சியில் இத்திட்டம் நடைமுறைக்கு வந்தது. அவரது அரசு திட்டத்திற்கான ஒப்புதல், நிதி ஒதுக்கீடு மற்றும் ஆரம்பகட்ட நிர்வாக நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்தது. அதற்கு பின்னர் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் திட்டம் நிறைவு பெற்று 1955ஆம் ஆண்டு அணை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் திட்டம் நிறைவு பெற்று உபயோகத்திற்கு வருவதில் அவரது ஆட்சி காலம் மிக முக்கியமாக இருந்தது. இவ்வளவு பெரிய அணையை கட்டுவது அன்றைய காலத்தில் மிக கடினமான வேலை. இன்று போல இயந்திரங்கள் அதிகம் கிடைக்காத சூழலில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கடும் வெயில், மழை என பாராமல் உழைத்தனர். ஆற்றின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி வேலை செய்வது, மண் அணையை பலமாக அமைப்பது, கட்டுமான பொருட்களை தூர இடங்களிலிருந்து கொண்டு வருவது போன்ற பல சவால்களை பொறியாளர்களும் தொழிலாளர்களும் கடந்து வெற்றி பெற்றனர். இப்போது அணையின் தொழில்நுட்ப விவரங்களை பார்ப்போம். பவானிசாகர் அணை உலகின் நீளமான மண் அணைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அணையின் கட்டுமான உயரம் சுமார் 40 மீட்டர், 130 அடி. முழு நீர்த்தேக்க மட்டம் FRL சுமார் 32 மீட்டர், 105 அடி. அணையின் மொத்த நீளம் சுமார் 8.8 கிலோமீட்டர். நீர்த்தேக்க கொள்ளளவு சுமார் 32.8 TMC. கீழ்பவானி பிரதான கால்வாய் சுமார் 200 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேல் பரவி அதன் கிளை கால்வாய்கள் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் சேர்த்து சுமார் 2.07 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி வழங்குகிறது. இதனால் கொங்கு மண்டல விவசாயத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இன்று இந்த அணை விவசாயத்திற்காக மட்டுமல்ல, குடிநீர் தேவைக்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளது. மேலும் பவானிசாகர் பூங்கா, அணையின் அழகிய தோற்றம், சுற்றியுள்ள மலைப்பகுதிகள் ஆகியவற்றால் இது ஒரு பிரபலமான சுற்றுலா இடமாகவும் விளங்குகிறது. ஒரு அணை என்பது வெறும் கான்கிரீட், மண், கற்கள் சேர்ந்த கட்டுமானம் மட்டுமல்ல. ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கையை மாற்றிய வரலாறு, பல தலைமுறைகளின் உழைப்பு, தொலைநோக்கு சிந்தனை, பொதுநல திட்டத்தின் வெற்றி, இதன் அடையாளம்தான் பவானிசாகர் அணை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இது போன்ற வரலாறு மற்றும் சுற்றுலா தொடர்பான ஆதாரபூர்வமான வீடியோக்களுக்காக வானிக்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.
வானிக்ஸ் மீடியா, வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் கேமராவில்.